வணக்கம். ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டதற்காக நம்முடைய விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியுங்க. நம்முடைய தளத்தை மீட்பதற்கான அனைத்து விதமான சட்ட முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். கருத்து சுதந்திரத்தை காப்பதற்கு தொடர்ந்து களத்துல நிற்போம். அதே வேளையில நம்முடைய அனைத்து விகடன் கட்டுரைகளையும் தற்காலிகமாக படிக்கிறதுக்கு ஆனந்தவிகடன்.com அதுல போயிட்டு நம்ம படிக்கலாங்க. நன்றி. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். சமகால அரசியல் எந்த பரபரப்போடு பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக கருத்து சுதந்திரம், அதனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இதை ஒட்டி நம்மகிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான தோழர் திரு பே சண்முகம் அவர் இணைஞ்சிருக்காரு. சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா? கருத்து சுதந்திரம் பாதுகாப்போடு இருக்கா? இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கு கருத்து சுதந்திரம்? அதாவது கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், இது எல்லாமே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. ஆனால் அந்த அரசியல் சாசனத்துக்கே இப்போ பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் இருக்குது. ஸோ அதில் ஒரு பகுதியாக அங்கமாக இருக்கிற இந்த பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும் ஆபத்துக்கும், அநேகமாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அது அப்படி தான் இருக்குது. அவருடைய 2வது ஆட்சி காலம் மிக மிக மோசமானது. பிரதமர் மோடிக்கு எதிராக வாயை திறந்தாலே உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அல்லது வழக்கு பதிவு செய்யப்படுவார்கள், அல்லது சம்மந்தப்பட்ட பத்திரிகையோ ஊடகமோ முடக்கப்படும் என்கிற அளவுக்கு மிக மிக கொடூரமான ஒரு அரசாங்கமாகத்தான் மோடி அரசாங்கம் அவங்களுடைய 2வது ஆட்சி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்காங்க. அதனுடைய அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ ஆனந்த விகடன் இணைய இதழில் வந்திருக்கக்கூடிய அந்த கேலி சித்திரத்திற்கு எதிராக அந்த இணையத்தை முடக்கி வைத்திருக்கிற அந்த சட்டவிரோதமான நடவடிக்கை. நீங்கள் உடனடியாக உங்களுடைய ட்வீட்டை நீங்கள் எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சதை பார்த்தோம். அதில் அமெரிக்கா மீது வராத கோபமும் ஆனந்த விகடன் மீது வருதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இயல்பாகவே இப்போ நம்ம பிள்ளைய ஒருத்தன் அடிக்கிறவன் போகிறான்னு வச்சுங்க, இயல்பாக யார் மேலே கோபம் வரும்? அடிக்கிற மேலே தானே வரணும். இவங்களுக்கு அடிக்கிறவன் மேலே இருக்கிறதுக்குள்ள உன் பிள்ளைய அடிக்கிறான்னு சொன்னவன் மேலே வருது. உன் பிள்ளைய அடிக்கிறாயா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்ல, அவன் மேலே கோபம் வருது. ஏன்னா அந்த அடிக்கிறவனை பார்த்து இவங்களுக்கு பயம். அவனை வாயை திறந்து பேசுறதுக்கு கூட யோக்கியதை கிடையாது, எந்த விதமான தைரியமும் கிடையாது. அதனால தான் அவர் உண்மையிலேயே ஆனந்த விகடனுடைய அந்த கேலி சித்திரத்தை நான் முழுக்க 200% வரவேற்கிறேன். அவ்வளவு அச்சு அசலாக பிரதமர் மோடி ட்ரம்பை பார்த்தா எப்படி கையையும் காலையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருப்பாரோ அதை முழுக்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான கேலி சித்திரம் அது. உண்மையில் சொல்ல போனால் நம்முடைய இந்தியர்களுக்கு கையில் வழங்க மாட்டி, காலில் வழங்க மாட்டி, 40 மணி நேரம் அவங்க ஒழுங்கு போக முடியாமல், வெளியே போக முடியாமல், இயற்கை உபாதையை கழிக்க முடியாமல் எவ்வளோ பெரிய சித்திரவதை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. இயல்பாக வர வேண்டிய கோபம் கொஞ்சமாவது சூடு சொன்னதுதான் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க மிகப்பெரிய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கணும். இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்கிற முறையில் ஒரு கடுமையான எச்சரிக்கையை இந்த அரசாங்கம் தெரிவிச்சிருக்கணும். மாறாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எழுப்பவில்லை என்று சொன்னால் மொத்தத்தையும் இவங்க மூடி மறைச்சிருப்பாங்க. பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பூரா கேட்டதுக்கு பிறகும் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? இது வழக்கமான ஒன்று, இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது என்கிற முறையில் அமெரிக்காவுடைய இந்த மனித உரிமை மீறலை, வன்கொடுமையை நியாயப்படுத்தி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்திலே பேசுகிறார். அப்படின்னா வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? யார் பாதுகாப்பு? யார் பொறுப்பு? இவங்க பூரா என்ன திருட்டுத்தனமா? அதாவது உரிய ஆவணங்கள் இல்லை, வேற என்ன அதில் குற்றம் இருக்கு? உரிய ஆவணங்கள் இல்லாமல் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, உரிய ஆவணங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சா வெளியே அனுப்பு, அவங்க வந்துட போகிறாங்க. இதில் இந்த அளவுக்கு போர் விமானத்தில் கை காலெல்லாம் விலங்கு மாட்டி கூட்டு வர அளவுக்கான அவங்க என்ன பெரிய தீவிரவாதிகளா அல்லது போர்க்கைதிகளா? தப்பிச்சு விமானத்துலேருந்து தப்பிச்சு குதிச்சு போயிட போகிறானா? ஸோ இது முழுக்க திமிர்த்தனம். அவர் என்ன நினைக்கிறாரு? ட்ரம்ப் ஒரு இந்த உலகத்தினுடைய அரசன் தான் அப்படின்ற முறையில் தான் இப்போ இந்த பதவியேற்ற காலத்திலேருந்து அவருடைய அறிவிப்புகள் பூரா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய அரசன் நான், எனக்கு உட்பட்டு தான் எல்லாரும் இருக்குன்னு தான் நான் பனாமாவை சேர்த்துக்குவேன், அந்த நாட்டை சேர்த்துக்குவேன், இந்த பகுதியை சேர்த்துக்குவேன் அப்படின்னு அவர் பாட்டில் அதை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபரை எதிர்ப்பதற்கு பிஜேபி தலைமைக்கு, இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு கடுகளவு கூட துணிச்சல் இல்லாதனுடைய விளைவுதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம். ஆகவே அங்கே கோபத்தை காமிக்க முடியாதனால எரிச்சலை சில பேர் வெளியில் நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் வீட்டுக்கு போனாலும் புள்ளிங்க மேலேயும் பொண்டாட்டு மேலேயும் எரிச்ச காமிப்பான்ல, அந்த மாதிரி தான் இப்போ இவங்க காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனந்த விகடன் மேலே காமிச்சிருக்கிற அந்த கோபம், எரிச்சல்.
ஸோ இதை வந்து கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்க முடியாது. இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அணுகுமுறையை கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்க முடியாது. உடனடியாக இந்த முடக்கம் என்பது விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வந்து வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். இதுல ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இவங்க சட்டவிரோதமாக அங்க குடியேறி இருக்காங்க, அங்க போயிருக்காங்க. அப்ப அந்த நாட்டுடைய சட்டத்தின்படி அவங்கள கைவிலங்கிட்டு கூட்டு வந்திருக்காங்க. இது எந்த வகையில தவறு அப்படிங்கிற மாதிரியும் சிலர் முன்வைக்கிறாங்க. சட்டவிரோதமாக இப்போ அவங்க போய் என்னமோ முத நாள் போய் அடுத்த நாள் கைது பண்ணல. பல்லாண்டு காலமாக அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில், பொருளாதார வளர்ச்சியில் இவங்க உழைச்சிருக்காங்க. இவங்க வாழ்வாதாரத்தை தேடி தான் அங்கே போயிருக்காங்க. முறையான ஆவணம் இல்லைன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்டு. சட்டப்படி நீங்கள் வெளியேற்றிட்டு போங்க. அதுக்கு வந்து விலங்கு போட்டு போர் விமானத்தில் கொண்டு வந்து விடுற அளவுக்கான குற்றமாக அது ஆவணங்கள் இல்லை என்பது. அது உங்கள் நாட்டை சிறையில் கூட அடைங்க, முறையாக நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கட்டும். இந்த மாதிரி அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி விலங்கு மாட்டி அனுப்புறதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்போ ஒரு பிரதமர் என்ன இந்த இடத்துல செஞ்சிருக்கணும்? ஒரு நாட்டுடைய அமெரிக்க அரசாங்கத்தை எச்சரித்து இந்த மாதிரியான இந்தியர்களை வந்து இந்த மாதிரி மனித உரிமைக்கு விரோதமாக இந்த மாதிரி கைவிலங்கு கால் விலங்கு பூட்டி இந்த மாதிரி அனுப்புறத நாங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். உடனடியாக இத்தகைய போக்கை அமெரிக்க அரசாங்கம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறார்கள், உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று எங்களிடம் பட்டியலை கொடுங்கள், நாங்கள் முறையாக அவர்களை தீர்ப்பளித்துக் கொள்கிறோம் என்கிற முறையில் தான் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு தெரிவித்திருக்க வேண்டுமே தவிர, அமெரிக்காவினுடைய இந்த அடாவடித்தனமான போக்கை நியாயப்படுத்தியது கொஞ்சம் கூட சரியில்லை. அது முழுக்க அமெரிக்காவை தாஜா செய்ய வேண்டும், அமெரிக்காவை எந்த விதத்திலும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இவங்க இந்த மாதிரியான இவங்களுடைய அணுகுமுறை என்பது வெளிப்படுத்துகிறது. பாஜகவினர் இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரு இப்படி கை விலங்கிட்டு இப்படிலாம் கேலி சித்திரம் வரையலாமா? இது தேச விரோதம், இது தரக்குறைவா பிரதமரை சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. அதாவது கேலி சித்திரத்தினுடைய அடிப்படை என்ன? ஒரு இருக்கிறதை மிகைப்படுத்தி கருத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக பொதுமக்களுடைய கவனத்தை அதன் மீது ஈர்ப்பது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. இந்தியர்களுக்கு கைவிலங்கு கால் விலங்கு இடப்பட்டது என்பது இந்திய பிரதமருக்கே இடப்பட்டதாகத்தான் அர்த்தம். அப்படிதான் நியாயமான முறையில் இந்தியர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள், இந்தியர்களுடைய நலனில் அக்கறை உள்ள ஒரு அரசாங்கமாக இருந்தால் இந்த கருத்தை அப்படி எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் இந்த பிரச்சனையை அணுகியிருக்க வேண்டுமே தவிர, ஏதோ பிரதமரை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்கிற முறையில் பிஜேபி கட்சியினர் சொல்வதில் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. அவங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பிரதமர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆகவே அவர் மீது அவரை இப்போ சித்தரிப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க அல்லது எங்களை போன்ற அரசியல் தலைவர்கள் இத்தகைய பொதுமக்களுடைய பத்திரிகையாளர்களுடைய விமர்சனத்துக்கு உரிய மதிப்பளித்து பதிலளிக்க வேண்டுமே தவிர, பத்திரிகையாளர்கள் மீதோ பத்திரிகையின் மீதோ அல்லது ஊடகங்களின் மீதோ கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் இவர்களை பொறுத்தவரை விமர்சனங்களை சகித்து கொள்ள முடியாத சகிப்புத்தன்மையற்ற ஒரு கூட்டம் அந்த பிஜேபி கூட்டம். அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தகைய கொந்தளிப்பு, இத்தகைய முடக்க நடவடிக்கை உட்பட. பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு உரிமை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? மோசமாக இருக்கா? அப்படி மோசமாக இருந்தால் என்ன செய்யணும்? பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான எந்த சூழலுமே இப்போ கிடையாது. பார்த்து பயந்து இந்த வார்த்தையை போட்டால் ஏதாவது சிக்கலாகிடுமா, அந்த வார்த்தையை போட்டால் ஏதாவது சிக்கலாகிடுமான்னு ஒரு அச்சத்தோடையும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு தான் அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கே தவிர, சுதந்திரமான சிந்தனையை வெளிப்படுத்துவது என்கிற முறையில் அவர்களால் வேலை செய்ய முடியவில்லை. இந்தியா பூரா அதான் நிலைமை. அது பிஜேபி வந்ததுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பத்திரிகை ஊடகத்தையே சந்திக்காத ஒரு பிரதமர் அவர். அங்கே போனால் எங்கே கேள்வி கேட்டுருவானோ? சில ஸ்கூலில் பசங்க இருப்பாங்களே, சில பேர் முன் பெஞ்சில் உட்காந்து நம்மளை கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது, கடைசி பெஞ்சில் உட்காரது மாதிரி. நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஆளாகத்தான் அநேகமாக இந்தியாவில் வேறு எந்த தலைவரும் இப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்க என்ன கேட்குறது, நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்ற முறையில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. அதனால் அது வந்து ஏற்கனவே சட்டம் பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகைகளுக்காக இருந்தாலும் சரி, சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதும் அதை மதித்து நடந்து கொள்வது என்பதுதான் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியதை தவிர, அதற்கு அத்துமீறி நடந்து கொள்வது என்பது சட்டவிரோதமானது. இப்போது நடந்து கொண்டிருப்பது என்பது ஆட்சியாளர்களுடைய சட்டவிரோதமான நடவடிக்கைகள். ஆகவே அவங்க தான் அவங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. ஓகே.